தமிழக மக்களுக்கு வணக்கம். கூட்டணி கட்சிகளுடைய பரிதாப நிலை. ஏன் கூட்டணி கட்சிகளுடைய பரிதாப நிலை அப்படின்னு சொல்றேன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த விடியா அரசுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும். இவர்கள் கடப்பாரையை முழுங்கியது போல திரு திருவென்று தேள் கொட்டிய திருடன் போல இப்படின்னு பல்வேறு சொல்லாடல்கள் இருக்கு. இப்படியெல்லாம் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, திமுகவுடைய தகுதித்தங்களை ஒரு பக்கம் இவங்க சப்பை கட்டியாக வேண்டும், அதற்கு முட்டுக் கொடுத்தாக வேண்டும். இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், இதில் திமுக அரசு பாராமுகமாக இருக்கிறது அப்படின்றதையும் இவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இவர்கள் கடந்து செல்கிறார்கள் அப்படின்ற விமர்சனம் மக்கள் மத்தியில் எழும் அப்படின்ற காரணத்தினால, பட்டும் படாமல் இவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, தோழமை, சுட்டுதல், நொட்டுதல் என்றெல்லாம் இவர்கள் அ பட்டும் படாமல் சில அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து மக்கள் எந்த இடத்திலும் ரசிக்கப் போவதில்லை அப்படின்றது தெரிந்து கொண்டு விட்ட நிலையில, இப்ப 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியுடைய முடிவு வருகிறது. இன்னும் 1 ஆண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு அப்படின்ற நிலையில, மக்கள் இந்த 4 ஆண்டுகள்ல இவங்க என்ன கிழிச்சாங்க அப்படின்னு கேட்க போற நிலையில, இவர்கள் என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில இவர்கள் முழுவதுமாக திமுகவிடமிருந்து பட்டவர்த்தனமா சொல்ல முடியும். பணம் பெற்றுக்கொண்டு இவர்கள் விலகி போய்விட்டார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த வேங்கை வயல் சம்பவம் என்பது இன்னும் ஒரு சம்பவமாக அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, புதுக்கோட்டையில ஜெகபர் அலி அவருடைய அந்த கொலை அப்படின்றது அவர் சமூக செயற்பாட்டாளர். அதிமுகவைச் சேர்ந்தவர். அவர் மணல் கொள்ளையை எதிர்த்து பேசினார் அப்படின்றதுக்கு அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது ஒரு பூதாகரமாக வெடித்திருக்கிறது. பெரம்பலூர்ல தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் காவல்துறையே அழைத்து போகும்பொழுதே கழுத்தறுக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வட தமிழ்நாட்டில எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நபர் மீது பெட்ரோல் வீசி எரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதற்கு, அதுவும் ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனையாக கொழுந்து விட்டு எரியப் போகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இங்க தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். வேங்கை வயல் விவகாரத்தில என்ன மாதிரியான அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அரசாங்கம் எதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல், திசை திருப்பும் வேலையில் தான் ஆரம்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. வேங்கை வயல்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இது இரு சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க வேண்டும். அதாவது ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தலித் சமுதாயம், அதைச் சேர்ந்தவர்கள் அந்த மலம் கலந்த அந்த குடிநீர் அப்படின்றதை அவர்கள் பருக வேண்டும் அப்படின்னு அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அதாவது வேற வழியே இல்லாம அத கலந்துட்டாங்கங்க. அத குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்றது சம்பவம். குற்றம் சாட்ட வேண்டும் அப்படின்ற பார்வை யார் மேல போகும் அப்படின்னாக்கா, மாற்று சாதியினரை நோக்கி தான் போகும். இது சாதி ரீதியான ஒரு பிரச்சனை என்று தான் உருவெடுக்கும். அப்படியான ஒரு நிலையில தான் இந்த அரசாங்கம் 2 1/2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவசரமாக விஜய்க்கு பயந்தோம். இவங்க தான் தென்னாலி படத்தில வர அந்த கமலஹாசன் மாரி எத பார்த்தாலும் பயம். விஜய் பார்த்தா பயம், சீமான் பார்த்தா பயம், எடப்பாடி பழனிசாமி பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம் என்று இருக்கிறார்கள் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் அவசர கதியில இந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் மீதே இப்போ குற்றச்சாட்டை இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அவர்தான் குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அங்க ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கூட இவர்கள் மறந்து விடுகிறார்கள். என்ன அப்படின்னா, இதை 2 சாதிகளுக்கு இடையேயான பிரச்சனையாக இன்னும் ஆழமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு பாஜக தரப்பிலிருந்தும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த இன்னும் பட்டவர்த்தனமா சொல்றேனே, இந்த 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 காணொளியில மட்டும் பட்டவர்த்தனமா அப்படின்றத 3 முறை பயன்படுத்தியிருக்கேன் இப்போ. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த ஒரு சாதி கட்சி தலைவர். அவர் பாஜகவுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். அவரை வைத்து, அந்த செல்வமானவரை வைத்து, செல்வாக்கு கொண்டவரை வைத்து, அதிலேயே நீங்க புரிஞ்சுக்கோங்க யாரா இருக்க முடியும்னு. அவரை வைத்து இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி நடப்பதாகவும் தகவல் வருகிறது. இதை அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பாகவும் நான் குடுக்குறேன். இதிலேருந்து ஒரு ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அவங்க இது 2 சாதி சி அ இடையேயான பிரச்சனையாக இதை கொண்டு போக வேண்டும். ஒரு சாதி மோதலாக கொண்டு போக வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற கருவி யார் அப்படின்னா, டிடிவி தினகரன் அப்படின்ற தகவலும் வருது. தினகரன் வைத்து தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவலும் வருது. இது ஒரு பக்கம் இருக்க, நாம இங்க கேட்க வேண்டியது என்னன்னா, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள்
இப்போ வந்து கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா, பட்டும் படாமலும் இருக்காரு. ஏன் பட்டும் படாமலும் இருக்காருன்றதுல ஒரு ரகசியம் இருக்கு. அதையும் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செல்வ பெருந்தகை ஏன் பட்டும் படாமலும் இருக்கார் அப்படின்னா, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காவல்துறை மீது ஒரு சந்தேகம் படிந்திருப்பதாக தகவல் வருகிறது. இது குற்றச்சாட்டை வைத்தவர்கள் மீதே இந்த குற்றம் இப்பொழுது அவர்கள்தான் குற்றவாளி என்று காவல்துறை சொல்லும்பொழுது சந்தேகம் வலுக்கிறது. இப்படின்லாம் இழுத்து அளப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உடன்படிக்கை என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்கு இல்லையா, இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, இது கூட டெல்லியோட தேர்தலும் நடைபெறுது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இந்த டெல்லியோட இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க, அ முக்கியமான நபராக காங்கிரஸ் தரப்பிலிருந்து யார் வந்து பிரஸ் மீட்லாம் அட்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அங்கே வந்து ரேவந்த் ரெட்டி தான் அட்டெண்ட் பண்ணுறாரு. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தான், அதாவது காங்கிரஸோடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தான் அங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு. நிறைய தகவல்களை சொல்கிறார். அவர் ஏன் ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணுறாரு, அவர் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட தான் பணம் இருக்குது. ஏன்னா அவர் முதலமைச்சர். ஆனால் அவர் மட்டும் டாமினேட் பண்ணுறத ராகுல் காந்தி விரும்பலை அப்படின்ற காரணத்திற்காக அவர்கள் திமுகவுடன் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கொண்டார்கள் அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல். இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரஸிலிருந்து திமுகவுக்கு விட்டு கொடுப்பதும், அதற்கு பதிலாக டெல்லி தேர்தலுக்கு தேவையான பணத்தில் ஒரு கணிசமான பங்கினை வந்து திமுக ஏற்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய உடன்படிக்கை. ஏன்னா இப்போ வந்து அதிமுகவும் போட்டியில் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியில் இல்லை அப்படின்ற நிலையில் அவங்க கடந்த முறை செலவு பண்ண மாதிரி 250 கோடி ரூபாயை அவங்க கொண்டு போய் இங்கே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அந்த 250 கோடி ரூபாயை அவங்க டெல்லி தேர்தலுக்காக, ஏன்னா டெல்லி தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ்ட்ட பணம் கிடையாது. காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று விடுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற அதே வெற்றி, அவர்கள் வந்து இந்த மகாவிகாஸ் அகதி அப்படின்ற அந்த கூட்டணியை வைத்து இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அது அவர்கள் வெற்றி பெறவில்லை. இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதுவும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹரியானாவிலேருந்தும் வெற்றி பெற்றுருவாங்க. ஏன்னா வந்து செல்வம் கொண்ட மாநிலம், அதாவது பணத்தை நிறைய ஈட்டக்கூடிய மாநிலம். ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஹரியானா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, இந்த மாதிரியான மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்கள்லேருந்து இவங்களுக்கு அந்த கோட்டா வரல அப்படின்ற நிலையில் இவர்கள் ஒரு ரேவந்த் ரெட்டியோ ஒரு டிகே சிவகுமாரையோ மட்டும் நம்பி இருக்க விரும்பவில்லை. அதற்காக இப்போ நம்ம ஒரு தொகுதியை தானே விட்டு கொடுக்குறோம். எப்படியும் வந்து ஈவி.கே. இளங்கோவன் அவங்களுடைய குடும்பத்திலேருந்து 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஒன்று ஈவி.கே. இளங்கோவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அதுக்கு முன்னாடி அவருடைய மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். இப்போ அதை விட்டு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வியாக இருந்திருக்கு டெல்லியிலிருந்து. இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவரை நன்றாகவே பார்த்து கொள்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்கிராப்பிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் அவருக்கு என்ன ஒதுக்க வேண்டுமோ அதை மாதமாக அவர்கள் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். மாதத்துக்கு 2 கோடியோ 3 கோடியோ வரா மாதிரி மொத்தமாக அவங்க வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நிலையில் அதை எதுக்கு அவர் பகச்சிக்க போகிறாரு. சரிங்க, நீங்கள் அங்கே பேசிட்டீங்க அப்படின்னா இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறாரு. ஸோ இப்படியான உடன்படிக்கை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடன்படிக்கையில் அவங்க எதுக்காக வேங்கையவேல் பற்றி ரொம்ப கடுமையாக பேச போகிறாரு, சில பெருந்தகை பேச மாட்டார். இப்போ கம்யூனிஸ்ட் விசிகாக்கும் வருவோம். இவன் குரல் கொடுப்பது எதற்காக அப்படின்னா, இவர்கள் மீது ப்ரெஷர் வருது. ப்ரெஷர் என்ன வருது அப்படின்னா, நீங்கள் ஏன் வாய் மூடி இருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ நீ வந்து 2019 வாங்கின மாதிரி 15 கோடி 10 கோடி அப்படின்னு நீ வாங்கிட்டு 2019 21 வாங்கின மாதிரி 15 கோடி 10 கோடின்னு வாங்கிட்டு நீ வாயை மூட்டிருக்கியா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதனால் கம்யூனிஸ்ட் வேறு வழியே இல்லாமல் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல் விடுதலை சிறுத்தைகளுக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல, தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலையிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 65 தலித் இளைஞர்கள் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வருது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1000 தலித் மக்களுக்கு எதிரான அந்த தாக்குதல் நடந்ததாக புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலும் வருது. அப்போ நீங்கள் பேசி தானே ஆகணும். இதையெல்லாம் பேசாமையும் கடந்து போக முடியாது, ஆனால் இதை கடுமையாகவும் பேச முடியாது. அப்போ என்ன சொல்லலாம், பட்டும் படாமல் இருக்கணும். என்னது, சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் எதற்காக வேண்டும்? தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சிபிஐ விசாரணை வேண்டும். சரி, தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் பார்த்து கொண்டிருப்பதாக ஸ்டாலின் சொல்கிறார்.
அப்போ ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தானே நீங்க சிபிஐ விசாரணை கேட்குறீங்க. அப்ப ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை என்பதனை ஏன் உங்களால் வெளியில வந்து சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியலன்னா, கூட்டணி அழுத்தங்கள் என்கிற பெயர்ல வாங்கிய காசுக்கு மூடிட்டு இரு அப்படின்னு அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கும். இவங்க தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க மூடிட்டு இருக்கோங்க. ஆனா நாங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது ஓட்ட வாங்கி தரணும்னா கூட, எங்க தரப்புலேருந்து ஏதாவது 1%, 2%, 3%ன்னு வச்சிருக்காங்களே, அத வச்சு தானே பேரம் பேசுறாங்க. இது வரணும்னா கூட, மக்கள் முன்னாடி நாங்க ஒரு நாடகம் ஆடணும்ல. நாங்களும் அக்கறையுடன் இருக்கிறோம்னு ஒரு நாடகம் ஆடினா தானங்க எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அப்போ ஒரு அறிக்கையை விட்டு போ அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்படியாக வெளிவரக்கூடியது தான் இந்த அறிக்கைகள். இந்த அறிக்கைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உன்னுடைய அறிக்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், நீ யோக்கியனாக இருந்தால், நீ ஸ்டாலின் உடைய அரசாங்கம் தவறு இழைத்திருக்கிறது என்று சொல்வதற்கு உனக்கு திராணி இருக்க வேண்டும். அந்த திராணி இல்லாத நிலையில, நீ என்ன பேசினாலும் அதற்கான மரியாதை இருக்கப் போவதில்லை அப்படின்ற சூழல்ல, இதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் மக்கள் கடந்து செல்வார்கள். ஸோ உன்னுடைய இந்த நாடகம், இந்த சித்து விளையாட்டு இது எதுவுமே எடுபடப் போவதில்லை. திமுக என்னதான் நாடகம் ஆடினாலும், திமுக என்னதான் இங்கே வந்து ஒரு திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டாலும், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இன்றைக்கு மக்கள் இல்லை. அவர்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் சொல்றேன். திமுகவுடைய இந்த கூட்டணி கணக்குகள், இந்த கூட்டணி கணக்குகளை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த மீடியா மாயாஜாலங்கள், இது எதுவுமே இனி எடுபடப் போவதில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.